அனிதா ஒரு ஒர்க்கிங் மாம். அவங்களோட டிப்பிக்கலான டே மார்னிங் ஒரு 6 o'clock ஸ்டார்ட் ஆச்சு அப்படின்னா, ஒரு பக்கம் அவசர அவசரமாக குக்கிங் போயிட்டுருக்கோம். குழந்தைங்கள எழுப்பி அவங்கள ரெடி பண்ணி அவங்களுக்கு தேவையானதெல்லாம் பார்த்து பிரேக்ஃபாஸ்ட் கொடுத்து ஸ்கூல் பஸ் வந்ததும் அவங்கள ஸ்கூலுக்கு அனுப்பி விட்டுட்டாங்கன்னா, ஹஸ்பண்ட் இன்னொரு பக்கம் அவருக்கு வேண்டியதெல்லாம் ரெடி பண்ணி அவர் ஆஃபீஸ் கிளம்புனதுக்கப்புறமா இவங்க லஞ்ச் பேக் பண்ணிவிட்டு இவங்க வீட்டை விட்டு கிளம்பும்போது ஒரு 8:30 அப்படி இருக்கும். ஆஃபீஸ் போனதுக்கப்புறமா ஒரு 9 to 5 ஜாப், ஒரு பிஸியான ஒரு டேவாக இருக்கும். 5:30 அப்படி வீட்டுக்கு வந்தாங்கன்னா பிள்ளைங்க வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க. அவங்களுக்கு ஏதாவது ஒரு ஸ்நாக்ஸ், ஈவினிங் ஸ்நாக்ஸ் ரெடி பண்ணி கொடுத்துட்டு அவங்க கூட உட்காந்து அவங்களுக்கு ஸ்டடீஸில் ஹெல்ப் பண்ணிட்டு இப்படி நைட் டின்னருக்கு தேவையான விஷயங்கள் எல்லாம் அவங்க ரெடி பண்ணிட்டு இருக்கும்போது அவங்க ஹஸ்பண்ட் வந்துடுவாங்க. அவருக்கு ஒரு காஃபி போட்டு கொடுத்துட்டு அவரோட டே எப்படி போச்சுங்கிறதெல்லாம் விசாரிச்சு அவரோட டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு ஃபார் தேம் டு சிட் டுகெதர் ஒரு டின்னர் சாப்பிடும்போது ஒரு 8:30 9 o'clock அப்படி ஆகிடும். அதெல்லாம் முடிச்சுட்டு அகெயின் கிளீனிங், நெக்ஸ்ட் டேக்கான ப்ரிப்ரேஷன்ஸ் அதெல்லாம் பண்ணி முடிச்சுட்டு ஃபார் ஹர் டு கால் இட் டே ஒரு 10-10:30 அப்படி ஆகிடும். வந்து படுத்தா பிள்ளைங்க கூட பேசணும் அண்ட் தென் அவங்கள தூங்க வச்சுட்டு இவங்க தூங்கும்போது அரௌண்ட் 11 o'clock ஆகிடும். நம்ம எல்லாரும் எடுத்தோடனே தூங்க மாட்டோம் இல்லையா, கொஞ்ச நேரம் ஃபோன் எடுத்து ஸ்க்ரோல் பண்ணிட்டு எனி அப்டேட்ஸ் அதெல்லாம் பார்த்துட்டு தென் ஷி ஸ்டார்ட் ஸ்க்ரோலிங், ஏதாவது யூடியூப் ஷார்ட்ஸோ இல்லைனா இன்ஸ்டால ரீல்ஸோ அதெல்லாம் பார்த்துட்டு இட் வில் பி லைக் 11க்கு அவங்க பெட்டுக்கு போனாங்க. பட் 11:30 12:30 1 o'clock கூட ஆகிடும் சில சமயத்தில். 1 o'clock ஆனதுக்கப்புறமா ஐயோ 1 o'clock ஆகிடுச்சே, நாளைக்கு காலையில் எழுந்திரிக்கிறோன்ற ஒரு பதட்டத்தில் ஃபோனை வச்சுட்டு தூங்கலாம் அப்படின்னு ட்ரை பண்ணாங்கன்னா ரேசிங் தாட்ஸ், கண்ணை மூடினா ஒரு நிம்மதியான தூக்கத்துக்குள்ளே போக முடியாதபடிக்கு ஒரு ரெஸ்ட்லெஸ்ஸாக நிறைய விஷயங்கள் அவங்களுக்குள்ள ஓடிட்டே இருக்கும். இன்னொரு பக்கம் வந்துட்டு இவ்வளோ நேரம் ஆயிடுச்சு தூங்கலை, நாளைக்கு காலையில் டயர்டாக இருக்க போகுதுன்னா அந்த கில்ட் வேற. இது எல்லாமே சேர்ந்து அவங்களால தூங்க முடியாது. அவங்க ஸ்ட்ரகிள் பண்ணும்போது ஷி ப்ராமிஸ்ட் ஹர்செல்ஃப், நாளைக்கு நான் அதை கண்டிப்பாக செய்ய மாட்டேன், அரௌண்ட் 11:30 ஆகுது ஐ வைண்ட் அப் அண்ட் ஐ ஸ்லீப்னு அவங்க ஷி ப்ராமிசஸ் ஹர்செல்ஃப். பட் த நெக்ஸ்ட் டே சேம் பேட்டர்ன் நடக்குது, இதே தான் நடக்குது. அட் அ பாயிண்ட் ஷி ஃபீல்ஸ் நான் ரொம்ப என்னால் கண்ட்ரோல் பண்ண முடியல என்னுடைய மொபைல் யூசேஜை அப்படின்னு அவங்க ரியலைஸ் பண்ணுறாங்க. இப்போ நம்ம கதையில பார்த்த நம்ம அனிதா என்ன பண்றாங்கன்னா அவங்களோட ஸ்லீப்பை ப்ரோக்ராஸ்டினேட் பண்றாங்க, தள்ளி போடுறாங்க. ஸோ அனிதா மட்டும் இல்லைங்க, இந்த விஷயத்த நிறைய பேர் பண்ணிட்டு இருக்கிறதா ஆராய்ச்சி முடிவுகள் சொல்லுது. அதாவது ஜாப்ஸ் நம்மளை கண்ட்ரோல் பண்றதா இருக்கு. ஒரு ஹவுஸ் ஒய்ஃபா இருக்காங்கன்னா கூட ஹவுஸ் ஒய்ஃபோட ஜாப் ஈவன் மோர் டிமாண்டிங். ஒரு டேல அவங்களுக்கு செய்ய வேண்டிய விஷயங்கள் நிறைய இருக்கும் பொழுது அவங்களுக்கு அந்த நாள்ல டைம், அவங்களுக்கான அந்த மீ டைம் அப்படிங்கிறது கிடைக்காம போகும்போது அந்த நாளோட எண்டில் தி ரிபல், அவங்களுக்கு அந்த நாளை முடிக்க விருப்பம் இல்லை, அந்த நாளை அவங்க நீட்டிக்க நினைக்கிற ஒரு முயற்சி தான் இந்த ஸ்லீப் ப்ரோக்ராஸ்டினேஷன். ஸோ நான் இப்போ தூங்கிட்டேன் அப்படின்னா இந்த நாள் முடிஞ்சு போகுது இல்லையா, ஸோ அப்படி முடியக்கூடாது அப்படின்னு அவங்க கண்ட்ரோல் பண்ண நினைக்கிறாங்க. அவங்க அந்த நாளில் அவங்களுக்கு இல்லாத அந்த கண்ட்ரோலை அந்த தூக்கத்தை தள்ளி போடுறதன் மூலியமா அவங்க கண்ட்ரோல் பண்ணி அவங்க they want to extend the day and have some leisure time. அதுதான் the basis for this sleep procrastination. When this becomes a pattern, இதே டே டு டே லைஃப்ல இப்படிதான் நடக்குது, லேட் நைட் தான் நான் தூங்க போறேன் அப்படின்றதே உங்களுடைய பேட்டர்னா மாறிடுச்சு அப்படின்ற பட்சத்துல you cannot, உங்களோட ஒரு ஃபியூ ஹவர்ஸ் ஆஃப் என்டர்டெயின்மெண்ட்டுக்காக யூ கேன் நாட் காம்ப்ரமைஸ் ஆன் யூர் ஸ்லீப். ஸோ நான் ஃபர்ஸ்ட் தூக்கம், why is sleep so important அப்படிங்கிறத பற்றி I'll just quickly brush a few things so that you'll understand why sleep is so much important. Before that, sleepனா என்ன அப்படிங்கிறது நம்மளுக்கு முதல்ல தெரியணும். என்னங்க ஸ்லீப்னா என்னன்னு கூட எங்களுக்கு தெரியாம இருக்குமான்னு நீங்க நினைக்கலாம். பட் ஏன் நான் இது சொல்லணும்னு நினைக்கிறேன் அப்படின்னா, இப்போ இன்னொரு விஷயம் இருக்கு. என்னன்னா நிறைய பேர் நைட்ல சரியா தூங்க மாட்டாங்க. ஒரு 3 hours தூங்குறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அவங்க என்ன நினைப்பாங்கன்னா டே டைம்ல ஒரு 2 to 3 hours நான் தூங்கி அதை காம்பன்சேட் பண்ணிடுறேன் அப்படின்னு நிறைய பேர் இன்னைக்கு அதை பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அதுக்காக தான் நான் ஐ வாண்ட் டு clarify what sleep is. ஆக்சுவலா பாத்தீங்கன்னா நம்ம தூங்கும்போது we go through different stages of sleep. ஒவ்வொரு ஸ்டேஜ்லயும் நம்ம போகும்போது நம்ம பிரெயின்ல ஒவ்வொரு விதமான ஆக்டிவிட்டிஸ் நடக்கும். ஸோ நம்ம ஃபர்ஸ்ட் தூக்கத்துக்குள்ள போகும்போது நம்ம பாடி டீப் ரெஸ்ட்குள்ள போகும்போது அப்போ ஒரு விதமான வேவ்ஸ் நம்ம பிரெயின்ல இருக்கும். அண்ட் தென் அதுக்கப்புறமா 90 minutes ஆஃப் தட் ஸ்லீப்புக்கு அப்புறமா we go into rapid eye movement sleep. அது கொஞ்ச நேரம் இருந்துட்டு திரும்பவும் we again அங்கிருந்து திரும்ப NREM ஸ்லீப்க்கு வருவோம். ஸோ இந்த மாதிரி 90 minutes ஒரு சைக்கிள்னா குறைஞ்சபட்சம் 4 cycles நம்ம அப்படி கம்ப்ளீட் பண்ணணும் ஒரு ஸ்லீப்
ஒரு நைட்டோட ஸ்லீப்ல. அப்பதான் அந்த ஸ்லீப்பாவே நம்ம கன்சிடர் பண்ண முடியும். ஏன்னா அந்த மாதிரியான ஸ்டேஜஸ் அது கடந்து போகும்போதுதான் நம்ம பிரெயின்ல ஒரு சில அந்த வேவ்ஸ்ல நடக்க வேண்டிய ஒரு சில விஷயங்கள்னு சிலது இருக்கா, அதெல்லாம் நடக்கணும். நம்மளோட பிரெயின் வந்து இட் இஸ் bombarded வித் இன்ஃபர்மேஷன், நிறைய விஷயங்கள் உள்ள போயிட்டே இருக்கு. ஸோ அதெல்லாம் வந்து ப்ராப்பரா அது கன்சாலிடேட் ஆகி எதெல்லாம் லாங் டேர்ம் மெமரிக்கு போகணுமோ அதெல்லாம் போகும், எதெல்லாம் வந்து ஜங்க், எதெல்லாம் வந்து தேவையில்லையோ, எதெல்லாம் வந்து போகணுமோ நம்மளுடைய சிஸ்டத்தை விட்டு அதெல்லாம் வெளியே போகணும், டீக்ளட்டர் ஆகணும் நம்ம பிரெயின் அப்படின்னா இந்த ஸ்டேஜஸ் ஆஃப் ஸ்லீப்பை வந்து we have to undergo. அலார்மிங்கான ஒரு ரேட்ல இன்க்ரீஸ் ஆகிட்டு இருக்க ஒரு விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஹார்ட் அட்டாக்ஸ். யங் பீப்புள் டென் டு கெட் ஹார்ட் அட்டாக்ஸ் தீஸ் டேஸ். ஸோ இதுக்கு வேரியஸ் ரீசன் சொல்றாங்க. பட் ஒன் இம்பார்ட்டன்ட் அண்டர் ரேட்டட் ஃபேக்டர் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஸ்லீப் டெப்ரிவேஷன். அதாவது 6 hours ஆஃப் ஸ்லீப்க்கும் கம்மியா தூங்குறவங்களுக்கு 20% அவங்களுக்கு அதிகமா ஹார்ட் அட்டாக் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கு அப்படிங்கறத கண்டுபிடிச்சிருக்காங்க. ரெண்டாவது வெரி இம்பார்ட்டன்ட் திங் இஸ் மெமரி ப்ராப்ளம்ஸ். இப்போ நிறைய பேர் வந்து மறந்துடுறோம் இல்லையா, டக்கு டக்குன்னு தாட் பிளாக் ஆகுது, நம்ம பண்ணிட்டே இருப்போம், என்ன யோசிச்சோன்னு மறந்துடும். தூக்கத்தை எப்படி இமேஜின் பண்ணலாம்னா ஒரு ட்ரைனேஜ் மாதிரி. இப்போ வந்து அந்த தேவையில்லாத அந்த குப்பை, அந்த அழுக்கு, இதெல்லாம் வந்து ட்ரைனேஜ் எப்படி ரிமூவ் பண்ணுதோ அந்த மாதிரி நம்ம பிரெயின்ல செடிமெண்ட் ஆக விஷயங்கள், சில ப்ரோட்டீன்ஸ், அது எல்லாத்தையும் வந்து நம்ம லிம்ஃபாட்டிக் சிஸ்டம் ரிமூவ் பண்றதுக்கு ஹெல்ப் பண்றது தூக்கம் தாங்க. ஸோ அப்படி அதெல்லாம் ரிமூவ் ஆகாம போகும்போது மெமரி ப்ராப்ளம்ஸ், டே டு டே மெமரி ப்ராப்ளம்ஸ், இது அப்படியே நம்ம விட்டோம்னா அல்சைமர்ஸ். ஸோ அல்சைமர்ஸ்லாம் வந்து பாத்தீங்கன்னா அந்த காலத்துல வந்து 60 வயசு 70 வயசுல இருந்தவங்களுக்கு தான் அந்த ஞாபக மருதி நோயின்னு தான் சொல்லலாம். அதை வந்து டிமென்ஷியா ரிலேட்டட் வித் டிமென்ஷியா, அல்சைமர்ஸ் டிசீஸ், அவங்களுக்கு அதெல்லாம் வந்தது. இன்னைக்கு பாத்தீங்கன்னா 55 இயர்ஸ் 50 இயர்ஸ் 55 இயர்ஸ், அதாவது ஒரு 10 to 20 இயர்ஸ் முன்னாடியே வந்து இந்த நோய்கள்லாம் வரதா கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு. தேர்ட் வெரி இம்பார்ட்டன்ட் திங் என்னன்னா விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா டயபிட்டிஸ், டைப் 2 டயபிட்டிஸ். ஸோ டைப் 2 டயபிட்டிஸ்ல ஸ்லீப் டெப்ரிவேஷன் ஹஸ் அ வெரி இம்பார்ட்டன்ட் ரோல் டு பிளே. சரியா தூங்காததுனால ஆல்ரெடி சுகர் இருக்கிறவங்களுக்கு அவங்க சுகர் கண்ட்ரோல் இல்லாம போயிடலாம், வராதவங்களுக்கு வர்றதுக்கான வாய்ப்புகள் வந்து கூடுறதா கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு. அண்ட் தென் நம்மளுடைய ஹார்மோனல் இம்பேலன்சஸ்க்கு தூக்கமின்மை ஒரு முக்கியமான காரணம். அதாவது இன்ஃபர்டிலிட்டி, எஸ்பெஷலி விமன், பிசிஓடிக்கு ஒரு முக்கியமான காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ், காரணமும் ஸ்லீப் டெப்ரிவேஷன். ஸோ இது இன்னைக்கு வந்து ஆங்ஸைட்டி, டிப்ரெஷன், இது எல்லாத்துக்கும் ஸ்லீப் டெப்ரிவேஷன் ஒரு காரணமா இருக்கு. ப்ரொலாங்டா நம்ம தூங்காமையே போறதுனால அந்த ஸ்லீப் டெப்ரிவேஷன்னாலேயே நம்மளுக்கு வந்து அகெயின் ஆங்ஸைட்டி அதிகமாகலாம், திரும்ப தூங்குறது கஷ்டமாகலாம், ஸ்லீப் டிஸார்டர்ஸ் வரலாம். ரொம்ப நாள் நம்ம தூங்காம இருந்துட்டு இங்க ஒரு 3 நாள் சரியா தூங்காம இருக்கீங்க, 4ஆவது நாள் உங்களுக்கு நேச்சுரலாவே தூக்கம் வராம போயிடும். முன்னாடியே நீங்க பிளான் பண்ணலாம். நான் வீக் டே ஃபுல்லா ஒர்க் பண்றேன், வீக்கெண்ட்ல ஐ ரிசர்வ் இட் ஃபார் அ மூவி, ஒரு மூவி நைட், நானும் என் ஸ்பௌஸும் சேர்ந்து we are going to spend some time on a movie together அப்படின்னா that is actually very good doing that. அப்படி இல்லை வெப் சீரிஸ் ஏதாவது நீங்க பார்க்கணும்னு நீங்க நினைக்கிறீங்க அப்படின்னா give it some time. இன்னைக்கு நான் ஒரு எபிசோட் பார்க்க போறேன், இல்லைன்னா ஐம் கோயிங் டு வாட்ச் இட் ஃபார் 1 hour அப்படின்னு அதோட நீங்க ஸ்டாப் பண்ணிடணும். மைண்ட்ஃபுல்லா நீங்க அதை வாட்ச் பண்ணும்போது தட் இஸ் ஓகே அண்ட் தட் இஸ் குட். ஆக்சுவலி டெய்லி லைஃப்ல நீங்க செய்யக்கூடிய விஷயங்களை மேக் இட் மோர் மீனிங்ஃபுல். நம்ம விரும்பி செய்யாததுனாலதான் நமக்கு வந்து என்னோட நாள் வந்து என்கிட்ட இருந்து பறிக்கப்படுது, திருடப்படுதுங்கிற ஒரு உணர்வு ஏற்படுது. அதே நீங்க அதோட ரொம்ப கனெக்ட் ஆனீங்கன்னா யூ ஃபீல் மோர் ஃபுல்ஃபில்லிங்கா அது உங்களுக்கு இருக்கலாம். அந்த ஒர்க் என்வாயன்மெண்ட்டை வந்து லெஸ் டாக்ஸிக்கா மாத்துறதுக்கு என்ன பண்ண முடியுமோ அதை பண்ணலாம். யூ கேனாட் சேஞ்ச் அதர்ஸ், உங்க சிச்சுவேஷனை நீங்க சேஞ்ச் பண்ண முடியாது, பட் யூ கேன் சேஞ்ச் த வே யூ ரியாக்ட் டு இட். லாஸ்டா நீங்க அவாய்ட் பண்ண வேண்டிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா மொபைல் ஃபோன்ஸ் ஆர் லேப்டாப்ஸ், for that matter any electronic device that emits blue light. அதோட யூசேஜை பார்த்தீங்கன்னா நீங்கள் தூங்க போகிறதுக்கு குறைஞ்சது ஒரு 1/2 an hour முன்னாடி நீங்கள் ஸ்டாப் பண்ணணும். ஆக்சுவலாக ரிசர்ச் வந்து 3 hours பிஃபோர் ஸ்லீப்பே வந்து நம்ம அதை யூஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க. பட் அட்லீஸ்ட் 1/2 an hour பிஃபோர் ஸ்லீப் டு ஸ்டார்ட் வித் தட் வுட் பி அ கிரேட் பிளேஸ். ஏன் அதை நம்ம செய்யக்கூடாது அப்படின்னா அந்த ப்ளூ லைட்னால என்ன ஆகும்னா நம்மளுடைய பாடியில் செக்ரீட் ஆக வேண்டிய அந்த மெலட்டோனின், தட் இஸ் த ஸ்லீப் ஹார்மோன், ஐ மீன் நம்ம சர்காடின் ரிதம் எல்லாம் கண்ட்ரோல் பண்ணக்கூடிய ஒரு ஹார்மோன் தான் இந்த மெலட்டோனின். அதோடைய செக்ரேஷன்ல வந்து இந்த ப்ளூ லைட் வந்து இட் இன்டர்ஃபியர்ஸ் அண்ட் அதை வந்து ஸ்லோ பண்றதா கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு. ஸோ வி ஷுட் அவாய்ட் யூசிங் தெம் அண்ட் நாட் ஈவன் கேரி தெம் டு யுவர் பெட்னு சொல்றாங்க. யூ கேன் புட் தெம் இன் another ரூம், எங்கேயாவது வச்சுட்டு நீங்க வந்து தூங்க போகலாம்.
And one more important thing, I was not even planning to talk about it, அப்படின்னு பார்த்தீங்கன்னா குழந்தைங்க. நம்ம மொபைல் யூஸ் பண்றதுக்காக வேண்டி நம்ம குழந்தைங்களையும் நம்மளே இன்வால்வ் பண்றோம். நிறைய நேரங்கள்ல பாத்தீங்கன்னா அவங்க நம்மள டிஸ்டர்ப் பண்றாங்க, பார்த்துட்டே தூங்கட்டும், அப்படியே பார்த்துட்டே தூங்கிடுவாங்க அப்படின்னு வைக்கிறோம். ஒரு பேரண்டா அதை விட ஒரு இன்ஜஸ்டிஸ் வேற எதுவுமே இருக்க முடியாது. ஐ நோ வி ஆர் டயர்ட், அந்த நாள்ல நம்ம டயர்டா இருக்கோம், நிறைய விஷயங்கள் நம்மளுக்கு அவங்களுக்கு ஒரு கதை சொல்லியெல்லாம் நம்மளால தூங்க வைக்க முடியல, எனக்கு தெரியும். ஆனா இதுடைய ஹார்ம்ஃபுல் எஃபெக்ட்ஸ், ஃபார் எக்ஸாம்பிள் நான் ஒரு விஷயம் உங்களுக்கு சொல்றேன். ரொம்ப சின்ன குழந்தைங்களுக்கு பாத்தீங்கன்னா அவங்க தூங்கிட்டு இருக்கும்போது அரௌண்ட் மிட் நைட் என்ன ஆகும்னா அவங்களோட பிரெயின்ல இருந்து growth ஹார்மோன் ரிலீஸ் ஆகும். அது ரிலீஸ் ஆகணும்னா அந்த மிட் நைட்ல அவங்க டீப் ஸ்லீப்ல இருக்கணும், அப்பதான் அது ரிலீஸ் ஆகும். ஆனா நம்ம குழந்தைங்க இன்னைக்கு தூங்குறதே என்ன ஆயிடுச்சுன்னா 12:30 1 ஆயிடுச்சு. அப்போ இன்னொரு 2 hours கழிச்சு தான் அவங்க டீப் ஸ்லீப்குள்ள போவாங்கன்னா அப்போ என்ன ஆகுது நீங்க யோசித்து பாருங்க. ஆல் தோஸ் கெட்ஸ் டிஸ்டார்டட், அது எல்லாமே டிஸ்டர்ப் ஆகுது. உங்க குழந்தைங்களோட வளர்ச்சி, அவங்க நல்லபடியா வளரணும்னு யூ டேக் so much of care in the diet you give them. அவ்வளோ அக்கறை நம்ம எடுத்துக்கும் போது இந்த மாதிரியான ஒரு விஷயங்கள்னால அவங்க தூக்கம் பாதிக்கப்பட்டு அதனால அவங்க growthனா நாட் ஓன்லி பிசிக்கல் growth, ஓவரால் growth, இமோஷனல் growth, மென்டல் growth எல்லாமே அஃபெக்ட் ஆகுதுன்னு போது should understand the importance of sleep. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, யாருக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறீங்களோ அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க. அண்ட் திஸ் இஸ் an amateur சேனல், அதனால do let me know your comments, அது எனக்கு ரொம்ப வேல்யூபிளா இருக்கும். I would love to hear from you. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, keep supporting and thanks for watching.